அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை மலர் வழியாக விளங்கும் மறைப்பொருள். அதாவது, மலர்கிட்ட நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது மலர் நான் இங்கிருந்து வந்திருக்கேன் அப்படின்ற பதிலை சொல்வதாக இந்த பாடல் அமையும். மலரே மலரே நீ யார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என் பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். இயற்கை அழகை ரசிக்கும் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. செயற்கை மயக்கம் தெளிந்தறிவு செம்மை பெற என் கதை சொல்வே. மலரே மலரே நீயா, உன் மனமும் அழகும் வண்ணமும் என். செயற்கை அழகை இப்படி ரசிக்கிறையே, உனக்கு நான் உன்னுடைய செயற்கை மயக்கம் தெளிவு பெற, செம்மை பெற ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லுது. மலரே நீ யார் என கேட்டாய், மறைப்பொருளான தெய்வமே நான். சிலரே அறிவார் இவ்வுண்மை, சிந்தனை செய்ய வல்லவர்கள். மலர் கிட்ட போய் நீ யாருன்னு கேட்டா மலர் சொல்லுது, மறைப்பொருளான தெய்வமே நான். இந்த உண்மை சிலர்தான் அறிவார்கள் அப்படின்னு சொல்லுது. பரமணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து, கரம் கோர்த்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்த தோற்றமும் நான். பல அணுக்கள் கூடி பண்பாக கூடி ஒரு கூத்து அப்படின்னு மலர் சொல்லுது. இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி ஒரு. இறைவன் என்ற அந்த ஆதி பரப்பொருள், அந்த பிரம்மம் எடுத்த பல பல கோடி உரு அப்படின்னு சொல்லுது. பெரிய இயக்க மண்டலமா பிரபஞ்சம் ஏனும் மேடையிலே அரிய உறவ அழகோடு ஆடுகின்றேன் நான் அவன் கதையா. மலரே மலரே நீ யார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என். இந்த பெரிய இயக்க மண்டலத்துல, இந்த பிரபஞ்சம் என்ற மேடையில அரிய உருவ அழகோடு ஆடுகின்றேன், என் கதையை கேள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலர் பேசுது. ஆதியின் அசைவே பரமான அவை ஓர் அளவில் கூட வேதம் கூறும் ஐம்பூதம் பின் முதல் மன்வரை வேறில்லை. மலரே மலரே நீ யார், உன் மனமும் அழகும் வண்ணமும். அந்த ஆதியின் அசைவே பரம அணு. அவை ஒவ்வொரு அளவில் அந்த வேதம் சொல்லும் ஐம்பூதம் தான் அது. அது வேற எதுவும் இல்லை. விண் முதல் மண் வரை, நீர் நிலம் நெருப்பு காற்று விண் இவை அனைத்தும் தான், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு மலர் சொல்லுது. ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை, செவ்விய சிறு சொல் பரிணாமம்
சிறப்பை உணர்வாய் நீயுமதே. என்ன அழகுல்ல! ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வுருவில் வந்த கதை நான் சொல்றேன். எல்லாமே அந்த இறைநிலையிலிருந்து வந்த பரிணாமம் தான். பரமுதலாய் அனைத்துமே அங்கிருந்து வந்திருக்குது. அந்த சிறப்பை நீ கேளு அப்படின்னு என்ன அழகா சொல்லிட்டு பாருங்க. என்னை கண்ணால் பார்மலராய் எனதமை புணர அணுக்கூட்டே முன்னம் பரமே அணுவாச்சு மூலம் சிவமாம் பிரம்மமதே. மலரே மலரே நீயா உன் மனமும் அழகும் வண்ணமும் என்ன கண்ணில பாரு, எல்லாமே அணு கூட்டுதான். எல்லாமே அணுவாச்சு. ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு உயிருக்குள்ளும் எல்லாமே அணுக்களின் கூட்டுதான். அது எங்கிருந்து வந்தது? அதனுடைய மூலம் என்ன? சிவம், பிரம்மமே அப்படின்னு என்ன அழகா சொல்லியிருக்கு பாருங்க. உருவம் மலர்தான் உட்பொருளை உணர விண்ணெனும் நுண்ணணுவே அருவம் ஆதி அசைந்த நிலை அணு முதல் அகண்ட பேரண்டம். உருவம் மலர்தான் உட்பொருளை உணர விண்ணெனும் நுண்ணணுவே அருவம் ஆதி அசைந்த நிலை அணு முதல் அகண்ட பேரண்டம். மலரே மலரே நீ யார் உன் மனமும் அழகும் வண்ணமும் என்ன அழகுல்ல! உருவம் தான் நான் மலரு. ஆனா அந்த உட்பொருளை நீ உணர்ந்தினா விண்தான் நானு. இறை நிலையிலிருந்து வந்த இறை துகள்களிலிருந்து வந்த தூசு விண். அந்த விண்ணுதான் நானு. நான் மட்டும் இல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அங்கிருந்து தான் வந்திருக்கு. அணுக்களின் கூட்டே தான். அணு முதல் அகண்டம், பேரண்டம் எல்லாமே அதுதான். அப்படின்னு என்ன அழகா மலர் வந்து சொல்லுது பாருங்க. உன்னை யாரென்றேன் மலரே உணர்த்தி விட்டாய் உண்மை பொருள் பின்னை இந்த பேரறிவில் பிறழாதிருப்பேன் விழிப்புடனே. உன்னை யாரென்று மலரே உணர்த்தி விட்டாய் உண்மை பொருள் பின்னை இந்த பேரறிவில் பிறழாதிருப்பேன் விழிப்புடனே. அழகா மலர் சொல்லிடுச்சு. நான் இறைநிலையிலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய ஆதி பிரம்மம் சிவம் தான். அங்கிருந்து விண்ணாகி பஞ்சபூதங்கள் ஆகி அணுக்களாகி உங்க ஒவ்வொரு அணுக்குள்ளும் அந்த இறைநிலை தான் இருக்கு. நான் உருவத்துல மலரா இருக்கலாம். ஆனா நானும் அணுக்களின் கூட்டே அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்கு. அப்போ நாம் எல்லாருமே அணுக்களின் கூட்டுதான். அந்த இறைவனுடைய இறைநிலையிலிருந்து வந்த நாம் தன்மாற்றம் அடைந்து நம்ம வந்திருக்கோன்றத எவ்வளவு அழகா அந்த மலர் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்றா? மலர் இந்த பேரறிவை எனக்கு உணர்த்திட்ட. இனிமே நான் இதிலிருந்து விழிப்புடன் இருப்பேன். இதிலிருந்து நான் பிறழாதிருப்பேன் என்று என்ன அழகாக பாடியிருக்காங்க பாருங்க. ஆரறிவாக வாழ் மனிதர் அதற்கு ஏற்ப பொருத்தமுள பேரு உண்மை பொருளுணர்கள் பிறவி பயனை பெற்றுவிட்டேன். ஆறறி வாழக்கூடிய மனிதராகிய நான் மலரே உன்னால் பேரறிவு அந்த உண்மையை அறிந்து கொண்டேன். பிரம்மம் ஆதிலிருந்து வந்த நான் இங்கே வந்துள்ளேன் என்பதை அழகாக இந்த மலர் பாடல் புரிய வைத்துக் கொண்டது. எனவே இந்த பிறவி பயனை நான் அடைந்து விட்டேன் என்கிறார். மலரே மலரே நீ யார் உன் மனமும் அழகும் வண்ணமும் பலவாறான நினைவக
பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். மலரே மலரே நீ யார்? பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். என்ன அழகா மலர் பற்றிய பாடல். மலரானது நமக்கு சொல்லுதுங்க, இறை நிலையிலிருந்து நான் வந்திருக்கேன். அந்த ஆதியிலிருந்து வந்திருக்கேன். அப்போ நான் தான் இறைநிலை. இறைநிலையுடைய தன்மாற்றம் அடைந்துதான் நான் இங்க வந்திருக்கேன். அந்த தன்மை, இறை தன்மை நமக்குள்ளே வரணும்னா, நமக்குள்ள அன்பும் கருணையும் ஊற்றெடுக்க வேண்டும். இது அழகா கீதையில கண்ணன் சொல்வதாக ஒரு செய்தி வருகிறது. எந்த பொருளிலும் என்னை காண்பவன் எவனோ அவனை விட்டு எப்போதும் நான் நீங்குவதும் இல்லை. அவன் என்னை விட்டு நீங்குவதும் இல்லை என்று அழகாக கொடுத்திருக்காங்க. இதுக்கு பொருள் நன்றாக நமக்கு தெரியும். அதாவது எந்த பொருளிலும் இறைவனை எவன் காண்கிறானோ அவனை விட்டு எப்பொழுதும் இறைவன் பிரிவதே இல்லை. அவரை விட்டு எப்பவும் நீங்குவதே இல்லை என்று என்ன அழகாக பாடல் சொல்லியிருக்கார். நம்ம கண்ணனும் சொல்லியிருக்கார். நாம இறைநிலையிலிருந்து தன்மாற்றம் அடைந்துதான் வந்திருக்கோம். நாமளும் அதே இறைநிலைதான். நமக்குள்ள இருக்கிற அந்த இறைநிலை இறை தன்மை வெளியே வரணும்னா அன்பும் கருணையுமாக வெளியே வர வேண்டும். ஒவ்வொரு ஜீவராசிகள் மட்டும் அல்ல, ஒவ்வொரு பொருள்களிலும் மலைகளிலும் எல்லாத்திலுமே இறைநிலைதான் உள்ளது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அழகாக இதற்கு பாரதி கூட பாடல் பாடுவார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு எவ்வளவு அழகா சொல்லியிருப்பார். காக்கை குருவி மட்டும் இல்லை, எல்லா உயிரினும் எங்கள் ஜாதிதான். நாங்க எல்லாம் இறைநிலையில் வந்த அணுக்களின் கூட்டே. அது மட்டும் இல்ல, கடலும் மலையுமே எங்கள் கூட்டம் தான். அப்படி மலை கடல் எல்லாமே எங்கள் கூட்டம் தான் சொல்லிட்டு பாரதியார், மகாகவி பாரதியாரும் அழகாக பாடியுள்ளார். கண்டிப்பா எவ்வளவு அழகு. நான் யார்? தன்னிலை விளக்கம் நாம அடையணும். நாம எங்கிருந்து வந்தோம்னு தெரியாமலே இவ்வளவு நாள் பிறந்தோம், மறுபடியும் வாழ்க்கையை நடத்தினோம், இறந்து போனோம். இதையே இந்த பிறப்பு இறப்பு சங்கிலிலே நாம் தவித்துக் கொண்டு நீண்டு கொண்டே இருக்கிறோம். இந்த மலர் கூறியவாறு நான் இறைநிலையிலிருந்து வந்துள்ளேன். இறைநிலையிலிருந்து தன்மாற்றம் அடைந்தே இன்று மனித உறவில் உள்ளேன் என்று புரிந்து கொண்டு இதை நாம் மறவாது இருந்து அந்த இறைநிலையானது நமக்குள் அறிவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து வாழ்தல் வேண்டும். அதாவது நான் யார் என்ற விளக்கத்தை, தன்னிலை விளக்கத்தை ஒவ்வொரு தனி மனிதனும் அடைய வேண்டும். அழகா சொல்வார் வேதாத்ரி மகரிஷி ஐயா, தன்னை பற்றி அறிந்தவன், தன்னை பற்றி விளக்கிக் கொண்டவன் ஆற்றிலே செல்லக்கூடிய படகு போலாவான். தன்னை பற்றி விளக்கிக் கொள்ள முடியாதவன் ஆற்றிலே விழும் தூசி போன்றவன் என்று அழகாக சொல்லுவார். அதாவது ஒரு ஒரு ஆத்துல படகு போனா அது நேரா அது சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். அதே மாதிரி ஒரு தூசு ஒரு தண்ணியில விழுந்தாச்சுன்னா, ஆத்துல விழுந்துச்சுன்னா அது சேர வேண்டிய இடத்துக்கு போகுமான்னு கேட்டீங்கன்னா அங்கங்க தடைப்பட்டு நின்னு போயிடும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில தன்னிலை விளக்கம் அடையாத வரைக்கும் அந்த தூசு மாதிரியே தான் நாம் அங்கங்க இடத்தில் அடிபட்டு குட்டுண்டு நாம இருப்போம். நம் நம் பிறவியை முடிவுக்கு கொண்டு வரவே முடியாது. நாம் அந்த ஆற்றில் செல்லக்கூடிய படகு போல செல்லணும். தன்னிலை விளக்கத்தை அறிந்து கொண்டு இறைநிலை நோக்கிய பயணத்தில் நாம் சென்று இறைநிலை நாம் அடையணும். இறை தன்மையை நமக்குள்ளே நாம் உருவாக்க வேண்டும். தமக்குள்ளே இருக்கிறது, அது வெளிக்கொணர வேண்டும். அது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா அன்பும் கருணையுமாகவே வெளிவரும் என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். சிந்தனை செய்யுங்கள்.